கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு பன்னீர் பிரியாணி பேக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்துகிட்டு க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் சால்ட், சில்லி பவுடர் அண்டு கரம் மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணி பட்டரில் டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் கீ ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனதும் மின்ட் லீவ்ஸும் அண்ட் கோரியண்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவுக்கு பதில் பிரியாணி மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு கர்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் க்ரீன் பீஸ் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜ்ஜஸ் வேணாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அண்ட் ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துட்டு 10 மினிட்ஸ் லோ குக் பண்ணுங்கள். லோ குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.